கொண்டக்கடலை பச்சை பட்டாணி எல்லாருமே குருமா வச்சிருப்போம். ஆனா வீட்லயே கடலைப்பருப்பு ஒரு டப்பால இருக்கு, அதை நம்ம சும்மா தாளிப்புக்கு மட்டும் வச்சுட்டு இருந்திருக்கோம். அடுத்த வாட்டி இந்த கடலைப்பருப்பு குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். அதை வாஷ் பண்ணிட்டு அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டா மசிச்சுக்கலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு 8 துண்டு போல தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், பட்டை வகைகள், 2 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 கொத்து போல புதினா சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன், அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இது கூட மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், தனியா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. 1/2 நிமிஷம் போல வதக்கிட்டு இப்ப நம்ம வேக வச்சிருந்த பருப்பு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இவனை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதி வரும்போது இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். ஒரு கொதி வந்ததும் மேல கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான கடலைப்பருப்பு குருமா ரெடி. சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே அட்டகாசமா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.